நெய்யருக்கு வணக்கமே. ஹலோ ஹலோ ஹலோ. தாய் எந்த தெய்வம் என்னும் நெய்யருக்கு வணக்கமே. தாய் எந்த தெய்வம் என்னும் நெய்யருக்கு வணக்கமே. தாய் எந்த தெய்வம் என்னும் நெய்யருக்கு வணக்கமே. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்விக்கு வந்திருமில்லை. தமிழ்நாட்டு செல்வம் வணக்கமே. இங்கே வந்திருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. அறம்பொருள் இன்பம் என்னும் மாயக்கலைகள் 64. அறம்பொருள் இன்பம் என்னும் மாயக்கலை 64. அறம்பொருள் இன்பம் என்னும் மாயக்கலைகள் 64. கற்றுக் கொடுத்த ஆசானுக்கும் வணக்கமே. எனது சமுத்திரவேல் அப்பாவிற்கும் வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. பகவான் பெண்ணாகி ஆனான பழனியப்பனுக்கு வணக்கம். பகவான் படைப்பினிலே பெண்ணாகி ஆனான பழனியப்பனுக்கு வணக்கம். பகவான் படைப்பினிலே பெண்ணாகி ஆனான பழனியப்பனுக்கு வணக்கம். இங்கு பாவாட என்ன மாப்பிள்ள வியாபாரமா? பாவாடே பாவாட, பச்சை பாவாட, ஊதா பாவாட, ரோஸ் பாவாட, பாவாட பாவாட கட்டிக்கிட்டு மசால் கடல் அடிக்கும் பாப ஜென்மங்களுக்கு வணக்கம் வணக்கம். பாவாடை கிழிச்ச பாவாடை, முழு பாவாடை, முக்கா பாவாடை, மொக்கா பாவாடை, மொய்த்த பாவாடை, பொங்கச்சி பாவாடை, ஓ வாத்தியார் தங்கச்சி பாவாடை. பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடல் அடிக்கும் பாவான்களுக்கும் ஒரு வணக்கம் வணக்கம். மற்றவங்க விட்டவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்றவரை வணக்கம். மற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாண சிவவரை வணக்கம் வணக்கம். மற்றவங்க விட்டவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்றவரை வணக்கம். இப்போ காதலிலே தோல்வி விட்டு மூட்டு வச்சு மருந்து கொடு. பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடலை வைக்கும் பாபா ஜென்மங்களுக்கு வணக்கம் வணக்கம். பண்ண தமிழ்நாட்டு செல்வம் வணக்கமே. இங்கே வந்திருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கமே. எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. பலே பலே, அருமையான பக்கா மேளம் அமைஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களெல்லாம் சந்திக்கணும் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். வாத்தியார் யார் இப்போ நேரத்தில் வெடியை போட்டு விட்டா? அது வெடி முடிட்டேன். ஆமா ஆமா, வெடியை போட்டு முடிங்கனே. தயவு செஞ்சு யாரும் வெடியை போடாதீங்க. இப்ப சாக்சன் வெடியை போட்டு இல்ல, சாக்சன் துறை வரும்போது போடுங்க வெடிய. அப்பதான் பொருத்தமா இருக்கு. பப்புனா நினைக்க மகன்ராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி கிராமத்தின் சார்பாக கௌரவப்படுத்துகிறோம். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம். உங்களெல்லாம் சந்திக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் டாடி. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் 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 வணக்கம். ஆமா, வையகத்தை பாட்டு திறத்தாலே பாலித்திட வைத்த பாட்டு தலைவன பாரதியை வணங்கி ஆண்டுகள் ஆக வயதுகள் கூட இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற நம் தமிழனை வணங்கி வருங்கால மேதைகளை எதிர்கால தேவைகளை பெண்பு காட்டும் பெரியவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அன்பும் பாசம் பொழிகின்ற குட்டி மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபவர்களுக்கும் எதிர்கால இளஞ்சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என சொல்லக்கூடிய காவல் பொறுப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்கக்கூடிய ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எனது சார்பாகவும் நாங்கள் சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அன்பான இரவு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆஹா, அருமையான பெண் கூட்டப்பா. உங்களெல்லாம் சந்திக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு நம்ம ஊர் பகுதி. நல்ல சோற கை தட்டுங்க. அப்படி இருக்கு. ஆரம்பமே இப்படி கலகலமா இருந்தாலும் எங்களுக்கு ஆர்வம் கிளம்பு. அப்படியே இப்பயே என்னம்மா கிளம்பிருச்சு. இப்பெல்லாம் இருக்கணும் கூட்டம். இப்பெல்லாம் இருந்தாதான் நம்மளுக்கு ஆர்வம் கிளம்பு. ரப்பரா வளையணும். நம்ம ஆட்டத்தில் ரப்பரா இருக்கணும். தொழிலே கரெக்டா இருக்கணும். என்ன மாமா? ஆமா மாமா.
போன வருஷம் என்னால என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என்ன யாரு? போன வருஷம் நான் தான் மாமா. சொல்லுங்க. போன வருஷம் என்னால பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன் 12வது. ஆமா. ஆமா, போன வருஷம் என்னால பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். பாஸ் ஆயிட்டே இல்லையா? அதான் மாமா பெரிய கதையை தெரியும் எனக்கு. அந்த கதையை சொல்றேன் கேளுங்க. என்ன கதை? போன வருஷம் இப்படிதான் எங்க தாத்தா நல்லா சரக்கு அடிச்சிட்டு பேராண்டி பிறந்ததுல இருந்து என் பேச்சை கேட்கல. சரி, இந்த ஒரு மாசமாவது என் பேச்சை கேளுடா. இந்த ஒரு மாசம் என் பேச்சை கேட்டனா பரீட்சையில பாஸ் ஆயிடலாம், நல்ல காலேஜில் சேரலாம் சொன்னாரு. நல்ல மனுஷன் சொல்லியிருக்காரு. தாத்தன் பேராண்டி முன்னுக்கு வரணும்னு. ஆமா, நல்லா சொல்லியிருக்காருல. இந்த இதுல நியாயம் ஓகே, நான் ஏத்துப்பேன், மனசார ஏத்துப்பேன். சரி தாத்தா சொன்னாருன்னு. அடுத்த நாள் எனக்கு காய்ச்சல், நான் ஸ்கூலுக்கு போகல. அடுத்த நாள் இவர் சும்மா இருக்கணும்ல, பேராண்டி ஸ்கூல் போகாத நேரத்தில் இவர் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. எதுக்கு? போய் பேராண்டி நல்லா படிக்கிறானா இல்லை பிள்ளைங்களை சைட் அடிக்கிறானா அப்படி இப்படின்னு என்னைய போட்டு விசாரணை பண்ணியிருக்காரு. இது நான் சும்மா இருப்பேன். அடுத்த நான் ஸ்கூலுக்கு போனால நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு கிளம்பிருச்சு கோவம். வீட்டுக்கு வந்தாலும் 2 மந்து எங்கள் தாத்தா 2 உதவ வச்சல்ல. ஏண்டா நான் தான் ஸ்கூலுக்கு போகிறேன், நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ என்ன கூந்தலுக்கு ஸ்கூலுக்கு போன கேட்டல்ல? கேட்டேன். ஆமா, அதுக்கு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருங்கிறீங்க? பேராண்டி இனி எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோ, சீவக்கட்டையில கூட அடி, செருப்பால கூட அடி, நான் வாங்கிக்கிறேன். ஆனா மறுபடியும் சொல்லிட்டு 1 மாசம் மட்டும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிரும் சொன்னார்ல. அது ஒரு காரணம் இருக்கு மாமா. என்ன காரணம் தெரியுமா? அவர் சொல்றாரு, பொதுவா 12வது பரீட்சை எக்ஸாமுக்கு பொதுவா எத்தனை மணி நேரம் எக்ஸாம் டைம்? 3 மணி நேரம். 3.25 மணி நேரம். 3 மணி நேரம் 3.25 மணி நேரம். அவர் சொல்றாரு பாருங்க, 1 மணி நேரம் உள்ள 6 மார்க் கொஸ்டின் எழுது, இன்னொரு 1 மணி நேரம் உள்ள 4 மார்க் கொஸ்டின் எழுது, இன்னொரு 1 மணி நேரம்ல 2 மார்க் கொஸ்டின் எழுது. அந்த கடைசி காமனர் இருக்கும்லப்பா, ஆமா, அந்த கடைசி காமனரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எழுதுனதுல சரியான்னு பாரு பேராண்டி, இது மட்டும் போதும், 5 எக்ஸாமுக்கு இது மட்டும் பண்ணுடான்னு சொன்னார்ல. நல்லா தானே சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு சந்தேகம் இருக்குல்ல. அது உனக்கு என்ன சந்தேகம்? 1 மணி நேரம்ல 6 மார்க் கொஸ்டின் எழுத சொன்னாரு. சரி, இன்னொரு 1 மணி நேரம்ல 4 மார்க் கொஸ்டின் எழுத சொன்னாரு, இன்னொரு 1 மணி நேரம்ல 2 மார்க் கொஸ்டின் எழுத சொன்னார்ல. ஏன் தாத்தா என்ன சந்தேகம் கேட்டாரல்லே? சின்ன சந்தேகம் மாமா. என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன? 3.25 மணி நேரம் கொஸ்டினே எழுதுனா எப்போ ஆன்சர் எழுதுறது? பாலே சோத்துக்கு என்னதுங்கிற? சோத்துக்கு எங்க வாத்தியாரோட அதனாலதான் ஃபெயிலா போயிட்டு போன வருஷம் வெறும் கொஸ்டினா எழுதிட்டு வந்து வச்சிருக்கேன். கொஸ்டினா எழுதி இருக்க. ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் என்ன மாமா? போன வருஷம் என்ன பண்ண? போன வருஷம் வெறும் பரீட்சை எழுதுன. என்ன பரீட்சை? 12வது பரீட்சை. பப்ளிக் பரீட்சை. ஆமா, பப்ளிக் பரீட்சை. இந்த வட்டம் பொழப்பு கட்டி போய் எங்க இருக்க? பப்ளிக்ல தான் இருக்க. 2 சின்ன வித்தியாசம். பப்ளிக் சின்ன வித்தியாசம் மாமா. இதாவது பரவாயில்ல மாமா. போன வருஷம் நாடக சீசன் முடிஞ்சிருச்சு. நாடக சீசன் முடிஞ்சு ட்ரெஸ் எடுத்தக்க என்கிட்ட காசு இல்லை. கூலி வேலைக்கு அங்கிட்டு போயிட்டு இருந்தேன். ஆமா, கஷ்டப்படுறேன். இருந்தாலும் நம்ம நாடகத்துக்கு வந்து சொகுசா தூங்கி பழகிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். நம்மளை போய் ஹோட்டல் வேலைக்கு கட்டடத்தில் கூட்டா ஆகுமா? நான் சும்மா இருப்பேனா? போயிட்டு ஒரே இடத்துல திரும்பி ஓடி வந்துட்டல. எங்க அண்ணன் ஒரு கொத்தனார் மாமா. எங்க அண்ணன் ஒரு கொத்தனார்ல அவன் என்ன பண்ணிட்டா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான். நம்மளும் சரி வெளிநாட்டுக்கு போனதில்லை, ஃப்ளைட்லையும் போனதில்லை. அப்போ நினச்சிட்டு அண்ணா நானும் வரேண்ணா, என்னையும் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போங்க சொன்னல. சரி, ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போங்க சொன்னல. எப்படியே அடிச்சு அப்படியே காலில் விழுந்து கெஞ்சி ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டா விசாலா அப்ளை பண்ணியாச்சு. ஃப்ளைட்டில் போகும்போது அம்மா வினயமே ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் ஃப்ளைட்டில் போகும்போது வயிற்ற கலக்கமும், அது எனக்கு வயிற்ற கலக்கிருச்சு. அம்மா உள்ள டாய்லெட் இருந்திருக்கும்ல மாமா. அது என்னமோ பெட்டி சைஸ்ல இருக்கு மாமா. நம்மள காட்ட பக்கமே போய் பழகியாச்சு மாமா. ஓ, அந்த பெட்டியில உக்காந்தா கீழே தண்ணியா இருக்கு, நம்ம வரமாட்டிக்குது. ஒன்றும் பண்ண முடியல. எப்படா அந்த சவுதி அரேபியா போவா, எப்படா இறங்கும் சொன்னல. சவுதி அரேபியா போய் ஃப்ளைட்ல நின்னுச்சுல, சுத்தியும் பாக்குறேன் ஒரே பாலைவனம். ஆமா, அங்க ஒரு பாலைவனம் மட்டும் இருக்கு. பாலைவனம் மாமா. நம்மளுக்கு அவசரம் தான் முக்கியம், ஆத்திரம் தான் முக்கியம் சொல்லிட்டு பேண்டை கழட்டிட்டு வரட்டு பிய பேண்டுட்டேன். சரி, பிய பேண்ட இல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு வேலையை ஆரம்பிக்குது. நம்ம நேர சுத்திக்கிட்டே வருது போல. என்ன குண்டி அளவு தண்ணி இல்லாம போயிடுச்சு. யோசிக்க. ஆமா, அவசரத்துக்கு பாத்ரூம். ஆமா, அவங்க டிஷ் பேப்பர் தேவைப்படலாம். ஆமா, அது கூட கிடைக்கல மாமா. 10 நிமிஷம் இப்படி நடந்து போன பாருங்க, 4 அருகம்புல் செடி கிடந்துச்சு. ஏன்னா கல்லை வச்சு தேய்ச்சா கிழிஞ்சிரும், அது தவறான செயல் மாமா. 4 அருகம்புல் செடி கிடந்துச்சுல, வரட்டுன்னு தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து இன்னொரு 7:30 வருது. அங்க இருக்காங்க 2 போலீஸ்காரங்க ரிட்டன் திண்டில துப்பாக்கியை வச்சுட்டு 2 குரங்கு தூக்கிட்டு போவாங்க தெரியுமா, இந்த மாதிரி கவட்டைகளை விட்டு மங்கி அந்த மாதிரி என்னைய விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா, ஹூ ஆர் யூ, வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஏஜ், வாட் இஸ் யுவர் கண்ட்ரின்னு இங்கிலீஷ்ல கேட்கறான். நான் தான் முன்ன போன வருஷம் 12வது ஃபெயிலு. இத்தனை கேள்வி கேட்டா எனக்கு தெரியுமா? தெரியாது. ஐயா நான் சாதாரண கோமாளி கூத்துல ஒரு பப்புன்னு நாடகத்துல அப்படின்னு சொன்னா விளங்கல.
கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க மாமா. கோர்ட்டுக்கா? ஆமா. எதுக்கு குண்டியல் போவா? ஐயே அப்படி இல்லை மாமா, கோர்ட்டு கூட்டிட்டு போய் அங்கேயும் விசாரிக்கிறாங்க நடுவர் ஜட்ஜ் அவருக்கு. என்னடா பண்ண அப்படின்னு கேட்டாங்களே, அங்கேயும் நான் பேசுற தமிழ் புரியல. மறுபடியும் அப்படி இப்படின்னு பேசி ஆயுள் தண்டனை விதிச்சிட்டாங்க. ஆயுள் தண்டனையா? ஆமா மாமா. வேண்டதுக்காடா? வேண்டதுக்கு. என்ன கொடுமையை பாருங்க. எதுக்கு தெரியுமா அந்த ஆயுள் தண்டனை விதிச்சாங்க? எதுக்கு? ஏன்னா சவுதி அரேபியாவோட குலதெய்வ செடி அருகம்புல் செடியாமா. ஓ, அந்த செடியில் நான் தொடச்சிட்டல, அது அவங்களுக்கு கோவம், அதனால அரெஸ்ட் பண்ணிட்டு ஆயுள் தண்டனை விதிச்சிட்டாங்க. யாரா இருந்தாலும் ஆயுள் தண்டனை விதிச்சா கடைசி ஆசையை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. எனக்கு அதே கடைசி ஆசை தான் மாமா. உன்னை கேட்டாங்களா? ஆமா. ஓ, ஆசை என்னன்னு சொன்னேன். யாசை என்ன தெரியுமா? எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும், கோடி ரூபா காசு வேணும், மாம்பழம் வேணும், அதெல்லாம் நான் கேட்கல. ஐயா நான் எப்படி பாத்ரூம் போயிட்டு வந்தனோ என்னை கூப்பிட்டு வந்து 2 போலீஸ்காரங்களையும் பாத்ரூம் போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னல. அந்த போலீஸ்காரவங்களும் பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க. இதுக்கு மேலே என்னோட ஆசை, தூக்கு போட டைம் ஆகிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. வேற உள்ளதையா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாங்களா? உங்கள் நாட்டில் எப்படி ஒரு குலதெய்வ செடி இருக்கோ எங்கள் தமிழ்நாட்டோட ஒரு குலதெய்வ செடி இருக்குது அப்படின்னு சொன்னேன். தெரியுமாப்பா? அத்தா வந்துட்டார் என் சிங்க குட்டி, வெள்ளை கலர் சொக்கா சட்டை, செந்தேட்டி செடி மாமா. நான் சும்மா இருக்க 4 செந்தேட்டி செடியை கொடுத்துல போலீஸ்காரங்கிட்ட. வரட்டு வரட்டுன்னு வச்சு குண்டிலாம் இத்தனை தந்தி இவங்க கிச்சு. உடனே போலீஸ்காரங்க சொல்கிறாங்க நடுவர்கிட்ட, ஐயா ஐயா நம்ம நாட்டு குலதெய்வ செடியோட அவங்க நாட்டு குலதெய்வ செடி ரொம்ப பவராக இருக்கே அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க மாமா. அப்படியே நான் ஊடகத்தை கொடிவிட்டேன். நம்ம ஆமாம் சவுதி அரேபியும் வேண்டாம், அந்த வேலையே வேண்டாம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாமா? வேன்ல வரல வீசினக்காரர் தானா? ஐயா மாமா அது இல்லை, நான் இல்லை மாமா, அது நம்ம மாப்பிள்ளையா இருப்பார் போல. இப்பெல்லாம் இருந்தாலும் கூட கூத்துல எப்படி நடக்குது மாமா தமிழ்நாட்டில்? கொஞ்சம் பாட்டா சொல்லிடுவோம். அடிச்சு விடுங்க, டப்பு டப்புன்னு அடிச்சு விடுவோம். ஆமா, நேரம் கால நேரம் காரியத்துக்கு கேடு. கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியோரு முறையை பொறுத்து மாசி தருவீரே. ஓ வாங்க வாங்க வணக்கங்க, வணக்கம் முந்தே கோமாளி. வாங்க வாங்க வணக்கங்க, வணக்கம் முந்தே கோமாளி. குத்து பார்க்க வைக்கிட்டு இருக்கிற பெரியோரே, குற்ற முறையை பொறுத்து மாசி தருவீரே. ஊரில் உள்ள சாமிகளின் பெயரை சொல்லி நீங்க இந்த உண்மையுடன் திருவிழாவை நடத்தி வருகிறீங்க. ஊரில் உள்ள சாமிகளின் பெயரை சொல்லி நீங்க இங்க உண்மையுடன் திருவிழாவை நடத்தி வருகிறீங்க. பக்தியுடன் வணங்க நின்றால் ஆசி தருவாங்க. இந்த பக்தியுடன் வணங்க நின்றால் ஆசி தருவாங்க. இந்த பழமைகளும் தொன்று தொட்டு நடந்து வருது பாருங்க, நாடகம் நடந்து வருது பாருங்க. ஐயா கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியோரு, குத்த வச்சு நாடகத்தை பாருங்க. சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாதீங்க, நீங்க சீட்டி எட்டுச்சு நாடகத்தை கெட்டுக்க கூடாதீங்க. சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது, நீங்க சீட்டி அடிச்ச நாடகத்தை கெடுக்க கூடாது. சினிமா பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாதீங்க, நீங்க சீட்டி எட்டுச்சு நாடகத்தை கெட்டுக்க கூடாதீங்க. பொறுமையுடன் பார்த்து நன்கு ரசிக்க வேணும் நீங்க. பொறுமையுடன் நாடகத்தை ரசிக்க வேணும் நீங்க. இப்படி பொறுமையாக பார்த்து நன்கு ரசிக்க வேண்டும் நீங்க. இந்த பலவைகளும் தொன்று தொட்டு நடந்து வருது பாருங்க, நாடகம் நடந்து வருது பாருங்க. கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியோரு, குத்த வச்சு நாடகத்தை பார்ப்போரே. நாடகத்தை பார்த்த மகன் காந்தி தாத்தா தாங்க, இது நல்ல பல்ல கருத்திருக்கு என்று உணர்ந்தாங்க. நாடகத்தை பார்த்த மகன் காந்தி தாத்தா தாங்க, இது நல்ல பல்ல கருத்திருக்கு என்று உணர்ந்தாங்க. இது நாமனங்கும் புத்தகமாம் சத்திய சோதனை தானங்க, இது நாமனங்கும் புத்தகமாம் சத்திய சோதனை தானங்க. எனது ஆசான் முத்து விளப்பா வணங்கும் தெய்வம் தானங்க. கூத்து பார்க்க கூடி இருக்கிற பெரியோரு, குத்த வச்சு நாடகத்தை பார்ப்போரே. ஆமா, போயிட்டு பிள்ளைய அனுப்பிவிடுவோமா? ஆனா
உங்கள் முன்னால் பப்புனாகும் பல வேலை நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் மதுரை ஏர்போர்ட் வளையங்குளம் அருகாமையில் உள்ள நல்லூர் மாடம் கண்டெடுத்த வி முத்துவேல் அவர்களின் தவ புதல்வனும் சிசிய புலியுமான புதுகையை சேர்ந்த TN மதன்ராஜ் ஆகியனால் உங்கள் முன் பப்புனாகும் பல வேலை நடிக்க தெரிவித்துக் கொண்டு போயிட்டு பொம்பளை அனுப்பிவிடும். ஒளி ஒலி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஒளி ஒளி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கேன். பரவாயில்ல ஒரு நாளைக்கு தொண்டை கேத்த மாதிரி போயிட்டு வருவோம் மாமா. ஓடி 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 அப்பா முருகா ஞான பண்டிதா பண்டார வேளா கோமனாண்டி எங்க இருக்க? எல்லாரும் என்னைய காப்பாத்துன. உங்க 4 பேருக்கு வணக்கங்க. நல்லா இருக்கீல? இருக்கீங்க நல்லா இருக்கீங்க. நீ பார்த்தா தெரியுதுல. அப்புறம் என்ன? ஆனா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே. எங்க மொட்டையாத்தா மட்டும்தான் சொல்லுது. உங்க தாய்மார்கள் சொல்லுவாங்க. அவங்க தான் சொல்றாங்களே, மனசுக்குள்ள பாதி முனக்கிக்கிட்டு பாதி வெளியேற கொஞ்சோண்டு சத்தம் தான் வருது. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்பு சகோதரிகள் அப்படித்தான் இருக்கணும். அதனால எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய கிராமத்தார்கள், ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சர்வமுடைய கலை குழுவினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி, முதற்கண் வணக்கம். அப்புறம் யூடியூப் சேனல் எடுத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் அவங்களுக்கு வணக்கம். மைக் செட் பேர் என்ன? கண்ணன். அருமையான ஒரு மைக் செட். உண்மையாவே என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு தராங்க. லைட்லாம் அருமையா போட்டு கொடுத்தாங்க உள்ள. தாத்தா வைத்தாலே போதுங்கறாப்ல. எந்த தாத்தா? தார் உண்டை வச்சு அதுல வச்சு அடைக்க சொல்லு. நான் என்னத்த சொல்ல? டான்ஸாக நடிக்கும் ரம்யா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போத்தி கிராமத்தின் சார்பாக கௌரவப்படுத்திக்கிறோம். எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. எந்த சாமியா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற? ஐயோ அப்பு நல்லா தானே ஏறுன. அப்படி சொல்லுங்க, அதை சொல்லுங்க. அதனால பருவமா நானே போடுறதுக்கு இங்க போடுற பருவமா போடுற அருமையான ஒரு மைக் செட். உண்மையா மைக் செட் நல்லா இருக்குன்னு. ஆமா, இப்படி இருந்தா தானே நல்லா இருக்கா? அத்தனைக்கு இந்த உடம்பு
அடிபடுமாங்க. ஏப்பா குத்துனாலும் குத்தன ஓங்கி குத்தன அதுக்கு பொம்பளையால் மட்டும்தான் ஒத்து வர. அப்படியா? என்ன கேட்டா நீங்களாலும் நீ யானே நான் வேற யார்கிட்ட வாயை கொடுத்தாலும் ஒன்னுட்ட வாயை கொடுத்தா ஏதோ ஒரு கிண்டியில விட்டு கிண்டி விட்டுருவியே. என்ன சொன்ன? நான் நீங்க குத்திட்டாலும் நீங்க குத்திட்டாலும் பொங்க பொழிச்சிட போங்க. அத போஸ்ட் மரமும் ஒண்ணும் செய்ய முடியாது. தொழு மேலே தொங்கி கிட்டி எதுலோகோ சுத்து நீ குத்து நாங்க கத்து. அப்படி 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 மதி மதி மத்தே அடிமத்தே புகமத்தே சப்பட்டி வல்லருக்கு பள்ள சரி எது செல்ல கண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம் என்ன டுக்கு கொடுக்குற என்ன காரணம்? அவர் வயசு பிள்ளை பேசாம உட்காருக்காரு என்ன அப்படி அது என்னத்தை கொடுக்குற? இந்த ஆட்டத்துக்கு மட்டும் தானே அப்படி கொடுக்குற? இல்லையே உன் தொழில் நல்லா நல்லா சிறப்பா இருக்குது. ஆள் அசத்தால தொழில் விட்டுக்கிறதுல எத்தனை தொப்பியை கழுவி பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு? அப்படியா? பெரும் பெரும் தொப்பியெல்லாம் கழுவி பண்ணிருக்கேன். போய் சொல்றாரு நான் டாக்டர் லைவா ஓடுது இல்ல லைவ் ஓடுனா லைவ். நீ என்ன பேசினாலும் நான் ஏத்துக்கிற மாட்டேன். என்ன சொல்றீங்க? ஆடுற சாக்குல இழப்பு வாங்குறக்காண்டி பேசுறேன். செப்பட்டி வல்லருக்கு வலதறி அழகல்ல கண்ணே சிண்டாக சிறுமுல்லை சிண்டாக போறா. அவரு வாசிக்கிறா நீ அவருக்கு மேல ஏங்குறி என்ன காரணம்? நீங்க ஜமாலிக்கிறதுக்கு உலுக்கி உலுக்கி தான் பாக்குறேன். தீர்மானம் நானும் நிக்க ஆஹா நீ யாருப்பா சோன? நீதானா? எல்லாரும் என்னத்தை பாக்குறாங்க, நீ என்னத்தை பாக்குற? இத பாத்துக்கிட்டே தான் இருந்துட்டு போல. மாடு நல்ல மாடுதாம்மா, மூசு மூசுன்னு இலைக்குதுங்கிறாப்புல. ஐயோ புதியா சொல்லி போடே. இங்க பாருங்க, இப்ப பாக்குறதோட சரி, காலையில இருந்து வந்துடாது அந்த பக்கம். வந்தினா கறி கொட்டதே மிச்சம். ஏறி நன்னாங்க ஏறி தாட்டா மாமா இழந்த பழ. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பழ புத்தாண்டா. ஏறி நல்லா உள்ள பாட்டுமா மாமா பழத்தான் நல்லா பறிக்கட்டுமா. தானே தானே அதத்தானே தானே நன்னே. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பழ புத்தாண்டா போறா. மொழிகி போறா. கொடுநமி மாமா பிரிய மனந்தான் குடலையே தனத்தானே தானே தன்னானே.
விரிச்சி வச்சு நல்ல பாம்பு ரூபம் கொண்டு நான் வருவேன் ஜாமத்திலே. சாம வந்து என்ன எப்ப பார்த்தாலும் இங்கதான் டக்கடி டக்கடி வாச்சிட்டு இருக்கிறா. சாம வந்த என்ன பிடிச்சு வந்தா என்ன? ஆமா சொன்னால யாப்பு அங்க முனையில நிக்கிற அடிச்சு சொன்னால திறந்து கமக்காலத்தை விரிச்சி வச்சு போடுமா. ஒழுக்கமாவாசி உன் பூனு காண்ற போது அவர் கூட நான் அந்த பூனை சொல்லலைங்க, மிருதங்க பூனு அம்புட்டும் கலன்ற போது அவர் பேச்ச கேட்டு வாசிக்காத பாத்துங்க. அப்படியா? இன்னைக்கு நான் தான் அவதிப்படுறேன். இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. இன்னைக்கு லட்சா தின்னாதான் சரிச்சு போற உங்கள்கிட்ட வாடுதான் விழுன்னு இங்க வேற யூடியூபரை பேர் திறந்தே வச்சிருக்காரு. வேற நான் என்னத்த சொல்ல? மாமா மாமா மாமா
வேணாம் வேணாம் உங்க பாசத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம கிட்ட ஆள் படுற காலதாம தான் காரியத்தை கூப்பிட்டோமா